ஹலோ கைஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ரோஹித் த ஹிட்மேன் சர்மாவோட பர்த்டே. ரோஹித் சர்மா பண்ண சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது எல்லாருக்குமே இப்போ வைபவ் சூரியவன்ஷி இவங்கெல்லாம் ஆடுறது இந்த ஜென்ரேஷனில் ஒரு மேட்ரே கிடையாது. T20லே ஆஸ் அ இந்தியனா ஃபர்ஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். இந்தியன்ஸில் T20ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ரோஹித் சர்மா தான் அடிச்சாரு சயீத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில். அதுக்கப்புறம் 2007ல் T20 வேர்ல்டு கப்பில் டீமுக்கு கொண்டு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட மஸ்ட் வின் கேம், அதில் தோனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 50 அடித்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் கம்பீரோட கான்ட்ரிபியூஷன் தான் எல்லாருக்குமே தெரியும். என்னதான் கம்பீர் அடித்தாலுமே ஒரு ஃபினிஷிங் டச் ரோஹித் சர்மா தான் கொடுத்தாரு. 16 பால்ல 30 ரன் அடித்து இந்தியா கப் வின் பண்ண ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஓடிஐயில் அவர் மிகப்பெரிய ஜெயண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒன்லி பேட்ஸ்மேன் டு ஹேவ் 3 டபுள் செஞ்சுரிஸ். ஒரு டபுள் செஞ்சுரி அடிக்கிறதே பெரிய விஷயம். 3 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டெஸ்ட்ல இன்னும் பல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்லே அதிக சிக்ஸஸ் அடித்த ஒரு பிளேயர்னா ரோஹித் சர்மா தான். ஓடிஐ, T20, டெஸ்ட் எல்லாமே சேர்த்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர் இனிமே பிறந்து தான் வரணும். ரோஹித் சர்மாவோட பர்த்டே அன்னைக்கு அவர் நல்லா இருக்கணும்னு நம்ம விஷ் பண்ணோம். அவரோட 2027 வேர்ல்டு கப்பில் ஆடுவாருன்னு எல்லாரும் நம்புவோம். பார்க்கலாம்.